சர்வீஸ் டு எஜுகேஷன் இஸ் சர்வீஸ் டு மேன்கைண்ட். ஸோ உங்களுடைய இந்த பெரிய உதவிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செய்தி, உங்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி ரெட்டச்சடை போட்டு ரிப்பன்லாம் கட்டி இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி சந்தோஷமாக வந்து உட்காந்துருப்பீங்க. இது மாதிரி குட்டி குட்டி விழாக்களில் போய் நானும் உட்காந்துருக்கேன். ஆசையாக இருக்கும். கீழே இருந்து பார்ப்பேன், மேடைக்கு மேலே யாரோ வருவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வருவாங்க. நீங்கள் கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், எவ்வளோ பெரிய தடைகளையும் தாண்டலாம்பாங்க. ஏன் மைண்டு வயசு நான் 10ஆம் கிளாஸ் தாண்டறதுக்குள்ளேயே என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படி பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, போடா மேலே போய் நீ வந்து பேசு, நீ தான் நல்லா பேசு. ஐயோ வேணாம் டீச்சர் பயமாக இருக்கு, போடா மைக்கு பிடிச்சி பேசிடாமாங்க. இப்போ போய் நான் பேச ஆரம்பிப்பேன். சின்ன சின்ன விழாக்கள் கொடுத்தாங்க. ஒரு நீராறும் கடலுடுத்த தமிழ் தாய் வாழ்த்து பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வரவேற்புரை கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. வர்ணனை செய்ய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன். என்ன என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து என்னை பேச வைத்தாங்க. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்த்தப்ப எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறங்க. தன் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா, தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். அவர்களினுடைய கவனம் முழுக்க உங்க மேலதான் இருக்கும். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்க செய்வோம். உங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் அத்தனை நீங்க கேட்க வேணாம், அது போட்டி போட்டு நாங்க செய்வோம். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழார்வத்தை வளர்த்துக்கங்க, தலைமைத்துவ ஆளுமை வளர்த்துக்கங்க. 3 விஷயத்தை நீங்க வளர்த்துக்கணும். முதல்ல என்னது? தன்னம்பிக்கை. என்னமா? தன்னம்பிக்கையை நீங்க நல்லா வளர்த்துக்கணும். அந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரக்கூடிய கால் பகுதி கால், பூமியில் சாய்கிற போது முட்டுகிற இடம் முட்டி, உடலை 2ஆ பிரிச்சா இடையில வரக்கூடிய பகுதி இடை, அதை முட்டியோடு தொடுகிற இடத்தில் வைப்பது தொடை. கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு, இதமான நினைவுகள் இருப்பதால் இந்த பேர் இதயம். மொத்த உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. கட்டளை முட்டமிடுகிற தலைவனின் பெயர் தலை. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல முடிச்சுக்கனால இது முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல வெளியே தெரியாத இந்த எந்த விஷயத்தாலும் மனிதன் தப்பி பிழைக்கலன்னா டைனோசரஸ்க்கு இதை விட கை கால்லாம் பெருசு, அது அழிந்தது, மனிதன் தப்பித்தான். ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற விலங்கினங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருந்தது. அது கையோ காலோ வலிமை அல்ல, தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தா போதும். வாழ்க்கையில யாரு வேணா ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழார்வத்தை வளர்த்துக்கங்க. அதற்கு சாட்சி நான் தான். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிக்கிறேன்னு சொன்னா, எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம்னு தெரியாம கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் போய் வேடந்தாங்கள் பறவை போல வாழ்ந்த என்ன இன்னைக்கு இங்க வந்து மாண்புமிகு அமைச்சரா நிக்கிறேன்னு சொன்னா, அதற்கு என்னை போன்ற ஏழை எளிய மக்களையும் எளியோரையும் கைப்பிடித்து தூக்கி விடுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர் என் தமிழார்வம் கண்டுதான் என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டார். 3வது என்ன தெரியுமா? அது தலைமைத்துவ ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்று மேடையில் வைத்த அன்பு சகோதரர் ஹானரபிள் மினிஸ்டர் அவர்களுக்கு நான் ஒரு புத்தகம் பரிசளித்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? தி கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் வேர்ல்ட். உலகத்தை உலுக்கிய உரைகள். ஒரு உரை என்ன பண்ணும்? உலகத்தையே உலுக்கிறோம். அந்த உரையை கேட்டு உலகத்துல புரட்சி நடக்கும். அந்த உரையை கேட்டு உலகத்துல சுதந்திர தாகம் வரும். அந்த உரையை கேட்டு உலகத்துல பல பேருக்கு கண்ணீர் வரும். அப்படி ஒரு உரை உலகத்தையே மாற்றும். ஏன் அந்த உரையை வந்து எழுதுனது வந்து இலக்கியபூர்வமா இல்லை, எங்கோ இங்கிலாந்துல பேசினது, ஆபிரகாம் லிங்கன் பேசினது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எனக்கு உழுக்குது. அதுல இருக்கிறது தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவருடைய உரைகள் அப்படி பல விஷயங்கள் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். வெறும் அலங்காரமாக பேசுவது கிடையாது, வார்த்தை அலங்காரம் கிடையாது, சும்மா இலக்கியமா மட்டும் பேசுவது கிடையாது. அதுல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இனி அடுத்து வரக்கூடிய விழாக்கள்ல நாங்க மேல இருந்து நீங்க கீழே இருந்து போதும், நீங்க மேல வந்து பேசணும், அதையெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கணும். நீங்க சீஃப் கெஸ்டா வரக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கணும் சொல்லி. பொதுவா அரசு பள்ளினாலே என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் உங்களை மாதிரி தான் வந்து அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் உங்களை மாதிரியே படித்து வளர்ந்தேன். இங்கே நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அரசு பள்ளி தான். தமிழ் வழி கல்வியில் படித்ததை பெருமையாக எப்பயுமே சொல்லுவேன். என்னோடய சிந்தனை எல்லாமே தமிழ் இருக்கும். இங்கே நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் வந்து தனிமையாக இருக்கும் பொழுது
என்ன ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரிக்குள்ளே போய் உள்ளே விட்டாங்க. அப்போ அப்படியே படிக்க ஆரம்பித்தது. அப்போ என்னுடைய டீச்சர் சொல்லும்போது, நீ எப்பெல்லாம் வந்து சோகமாக இருக்கியோ அப்போல்லாம் வந்து நல்ல தலைவர்களுடைய புக்கெல்லாம் கையில் கொடுத்தாங்க. அப்படி கையில் கொடுத்த புக்கு தான் ஃபஸ்ட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம். அந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் மொத்தமே ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் குட்டி குட்டி லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. இப்போ கூட ஒரு நல்ல நிகழ்வு, சால்வை போடாமல் எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்தாங்க. அதை எல்லா அரசு துறைகளிலும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பின்பற்றணும். அதை நான் பின்பற்றும் போது இந்த 60 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2000-3000 புக்கு வந்திருக்கு. அது அப்படியே வந்து அரசு பள்ளியில் ஒரு லைப்ரரியில் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் கொடுக்கும் பொழுது ஒரு சிறிய நூலகம், ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க ஒரு சிறிய நூலகம் ஒரு சிந்தனைகளை உருவாக்கும், ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். அப்படி என்னோட ஆசிரியர்கள் லைப்ரரியில், சின்ன லைப்ரரியில் மொத்தமே அங்கே ஒரு 100 புக்கு தான் இருக்கும். நான் இருக்கும் பொழுது விவேகானந்தரோட புக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி சிறு சிறு நூலகத்தில் படித்து ஒரு சிந்தனை வரும்போது அங்கேருந்து உருவான சிந்தனைகள் தான் நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். பொதுவாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், பொதுவாக பணம் இருக்கிறவங்க தனியார் பள்ளிகள் போவாங்க. வசதி குறைந்த ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய இடம் எப்பொழுதுமே அரசு பள்ளியாக இருக்கும். அப்படி ஏழ்மையில் இருக்கும் பொழுது நான் அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது இன்றைக்கும் நினைவுகள் இருக்கு. நான் படித்த ஸ்கூலில் பிஹெச்எல்ல தமிழ் வழி கல்வியில் படிக்கும் பொழுது, திருச்சி திருவம்பூர் பிஹெச்எல்ல படிக்கும் பொழுது, அப்பயே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சரியான டாய்லெட் இருக்காது. நாங்கள் வெளியே தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது மழையினால் அந்த பில்டிங் பாதிக்கப்படும் பொழுது பொதுவாக கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்படி டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஒரு பெரிய இந்த மாதிரி தான் ஒரு பெரிய மரம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி மரத்து கீழே ஒரு போர்டு வச்சு கீழே உட்கார வச்சுருவாங்க மண்ணில். அப்படி தான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள். ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணும்போது ஒகேஷனல் குரூப் 11th 12th வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். எப்பயுமே ஒகேஷனல் குரூப்புன்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் குரூப் ஓஎஸ் குரூப்புன்னு சொல்லுவோம். அப்படி ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக ஒரு மெக்கானிக்கல் குரூப் படிக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்புக்கெலாம் வந்து நல்ல கிளாஸஸ் இருந்துச்சு. 4th குரூப்பில் அங்கே மழைனால பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் 12th முடிச்சிட்டேன். அப்போ 11th 12th பார்த்தீங்கன்னா மரத்தடி கீழே இந்த மாதிரி உக்காந்து மண்ணில் உக்காந்து கிளாஸ் போகும்போது உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு சரியான டாய்லெட் வசதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக இருக்கவர் இதை உணர்ந்து, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் உணர்ந்து, இப்படி அரசு பள்ளியில் இந்த சென்னையுடைய இன்சார்ஜ் மினிஸ்டர் நான். அப்போ என்னுடைய கவனமும் சரி, அமைச்சருடைய கவனமும் சரி, எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்களுடைய விஷனும் சரி, அரசு பள்ளிகளை ஒரு உலகத்தரத்தில் உயர்த்தணும். அதுதான் நம்மளுடைய தலைவரோட விஷன். இது பொதுப்பணித்துறையில் வந்து சிஎம் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு, ரிவ்யூ மீட்டிங். அப்போ அவர் சொன்னது, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் நம்ம வந்து ஒரு உலக தரத்தில் நம்ம உயர்த்தணும், அதை நம்ம ஃபோக்கஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பதிவை பண்ணார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு இருக்குது. உறுதியாக சொல்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர், நாங்களும் சரி, எங்கள் தலைவரும் சரி, ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு, பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை ஒடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப அடித்தளத்து வரக்கூடிய மக்களுடைய கனவு
உரிமைங்கிறது கல்வி தான் முதல்ல. அதில் நாங்கள் பதிவு பண்ணுறது கல்வியோடு சேர்ந்து விளையாட்டு. விளையாட்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியில் இருக்க விளையாட்டுன்னு சொல்லும் பொழுது. அந்த மாதிரி கல்வியும் விளையாட்டையும் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உருவாக்கணும். அதுக்கு உறுதியாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியும். சத்துணவு ஊழல் நடக்கும், முட்டை ஊழல் நடக்கும், பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு பில்டிங் சரியாக கட்டியிருக்க மாட்டாங்க, டாய்லெட் கட்டிட்டு சரியாக கட்ட மாட்டாங்க. அரசு துறையில் பணம் இல்லாமலாம் இல்லை, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் இத்தனை வருஷம் இந்த 50 வருஷத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, முறையாக செலவு செய்யல. ஒரு துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, அமைச்சர்கள் தனியார் கல்வியில் தன்னுடைய மகன் மகள்களை சேர்த்தது கூட, ஒவ்வொரு அமைச்சர்களும் தனியார் கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஃபெயிலியர். ஸோ எதை பேசணுமா? ஸோ இந்த மாதிரி அரசு துறையை வளப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்களுக்காக தனியார் நிறுவனங்கள் உருவாக்கும் பொழுது, அமைச்சர்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருக்கும் போது, அரசு துறை இருக்கக்கூடிய பள்ளிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. அரசு துறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. இந்த மாதிரி இடம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது, சிட்டியில் இருக்கு. இந்த மாதிரி இடம் கிடையாது. ஆனால் அவுட் சைடில் இருக்க தனியார் நிறுவனங்கள் மக்கள் தேடி போகிறாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல உட்காந்து குழந்தை படிக்கக்கூடிய நல்ல பெஞ்சு, நல்ல காற்றோட்டமான ஒரு கிளாஸ் ரூம், நல்ல டாய்லெட், இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான நாலேஜ், பெரிய நாலேஜ். அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சருக்கும் பெரிய நாலேஜ் இருக்கு. ஆனால் இடம் பற்றாக்குறை. 1,00,000 பேர் இருக்க இடத்துல 30,000 பேர் 40,000 பேர் இருக்கக்கூடிய நிலைமை. இதையெல்லாம் 20-30 வருஷ பிரச்சனை. இதெல்லாம் நம்மளுடைய முதல்வரும் சரி, நம்மளுடைய அமைச்சரும் சரி, ஒவ்வொரு நொடியும் அதை செய்ய எப்படி சாத்தியப்படுத்தணும், எதை மாற்றணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும்ல. இதை மாற்றணும்னு சிந்தனை வரணும்ல. அந்த சிந்தனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் எங்களுடைய கோபம். இந்த 60 நாளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஏன் சிந்தனை வரல? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ்லையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐஐடி ஐஎம்லையும் 80% 90% போகிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஐஐடி போயிட்டாங்க, ஐஏஎம் போகிறாங்க. அது பெருமையாக சொல்லக்கூடிய 1-2 பேர் 10 பேர். ஆனால் பிரைவேட் ஸ்கூல்லேருந்து பெரும்பாலான பேர் முட்டி மோதுவாங்க. சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கு, மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆண் பெண்ணில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு. அமெரிக்காவில் ஒரே சிலபஸ் தான் இருக்கும். பிரசிடென்ட் பையனும் அதே சிலபஸ் தான் படிப்பாங்க, பிரசிடென்டோடைய கார் டிரைவர் பையனும் ஒரே சிலபஸ் தான் படிப்பாங்க. அப்போ ஹையர் எஜுகேஷனில் முட்டி மோத முடியும். என்னுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு அரசில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஈக்குவலாக இருக்கா? அப்ப அந்த மிகப்பெரிய 50 வருஷத்தோடைய கடமை, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டா மாண்புமிகு முதலமைச்சர் ஒருத்தர் உருவாக்கியிருக்கார். ஏன்னா அவரும் ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவர், கல்விக்காக அவரும் போராடினவர். அப்ப முதல்ல ஒரு துறை நேர்மையானவர்கள் கையில் கிடைக்கணும். அதுக்கப்புறம் உணர்ச்சி பூர்வமாக ஒரு சிந்தனை வரணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரணும்ல. அப்படி சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இருக்கு.
உணர்வுபூர்வமாக நம்ம ஏழையாக இருந்து வந்தோம், இன்னுமேட்டு வர தலைமுறை நம்ம கிடைக்காதெல்லாம் செய்யணும், அவங்க நல்ல சத்துணவு கிடைக்கணும். நான் சத்துணவு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது தன்னுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சகோதரர் சொல்லும்போது, பசங்க நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பாடு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எப்படிமா அதுமாதிரி நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். இதுதான் எங்களுடைய கனவு. இப்போ இதுதான் இது செய்யறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சிந்தனை சகோதரர் ராஜ்மோகன் அவருக்கு இருக்கு, எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்கு. கண்டிப்பாக உறுதியாக 10 வருஷத்துல பாருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மாடல் ஸ்கூலை இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூலை உருவாக்குவார். அரசு நிறுவனங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க. அந்த காம்படிஷன் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் 70-80% ஹையர் எஜுகேஷன்ல முட்டி மோதி ஜெயிப்பாங்க. ஏதோ 1-2 பேர் இல்லை, ஏதோ 10-20 பேர் இல்லை. அந்த ஒரு விஷனை உருவாக்கணும். ஏன்னா 60% இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் ஃபீஸ் கட்ட முடியாம, தனியார் நிறுவனங்களுடைய ஃபீஸ் கட்ட முடியாம இங்க வரும் பொழுது அவர்களுக்கு சரிசமமாக நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் எழுதி வச்சுக்கோங்க, உலக தரத்தில் சாதிச்சு காமிப்பாங்க. ஏன்னா எல்லாம் இருக்கிறவங்க என்னைக்குமே சாதிச்சதில்லை. ஒண்ணுமே இல்லாம ப்ரெஷராய் மேலே வராங்க பார்த்தீங்களா, நம்ம தான் ஜெயிக்க முடியும். அது ஒரு உதாரணம் சொல்ல வேணா உங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியல அதெல்லாம் கவலை வருத்தப்படாதீங்க. ஒரே ஒரு உதாரணம், எனக்கு சின்ன வயசுல வந்து நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டு மெட்ராஸ் கிருஷ்ணங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் 1 இயர் எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வரல. அதுக்கு முன்னாடி 1 இயர் வந்து நான் திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன், எக்கனாமிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதுக்கப்புறம் சென்னையில் வாய்ப்பு கிடைச்ச பிறகு நான் இங்கே வந்தேன். அப்போ மித்தவங்க மாதிரி எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. அப்போ ஒரு புக்கை கொடுத்தாரு, ஜெயக்குமார்னு ஒரு ப்ரொஃபஸர் புக்கு கொடுத்தாரு. அந்த புக்கு என்னன்னா அப்துல் கலாமோட புக்கு, அக்னி சிறகுகள்னு ஒரு புக்கு. அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். நம்மள மாதிரியே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவர். அவங்க அப்பா வந்து மீனவ குடும்பம், ரொம்ப சாதாரண மீனவ குடும்பத்துல வந்தவர். காலையில் எந்திரிச்சு முதல் வேலை என்ன செய்வார் அப்துல் கலாம் அவர்கள்? வீட்டில் காசு இருக்காது அவங்க அப்பாவுக்கிட்ட, நியூஸ் பேப்பரை ஒவ்வொரு வீடாக போய் போட்டிருக்காரு. வீட்டில் போய் போட்டு வளர்ந்த பையன் அவர். அப்படி நியூஸ் பேப்பரை போட்ட பையன் அதே நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வந்தார்ல, அதுக்கு காரணம் தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு ஸ்ட்ரென்த், கவர்மெண்ட் ஸ்கூல் உருவாக்கணும் கூட தன்னம்பிக்கை. எல்லாம் கிடைச்சவங்க சாதிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடைக்காம முட்டி மோதி வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் தன்னம்பிக்கை நம்பர் 1 ஆக்கும். அந்த தன்னம்பிக்கையை யாராலையும் உடைக்க முடியாது. இந்த கார்ல இருந்து வந்த இறங்குற பையனுக்குலாம் உடைக்க முடியாது. நம்மலாம் கீழே இருந்து வந்திருக்கோம், சத்துணவு சாப்பிட்டு வந்திருக்கோம். நீ சத்துணவு சாப்பிட்டாலே அந்த ஸ்ட்ரென்த் வேற ஸ்ட்ரென்த்து, கரெக்டு தானே? அதனால எங்க அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கெல்லாம் அம்மா அப்பா 5 வயசுல போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படவே வேணாம். என்னை உருவாக்கியது அரசு பள்ளி தான், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், மெட்ராஸ் கிறிஸ்டியன்கள் இந்த ப்ரொஃபஸர்ஸ் தான். எனக்கு அந்த தன்னம்பிக்கை அவங்க தான் கொடுத்தாங்க. அப்பா அம்மா கொடுக்காத தன்னம்பிக்கையை என்னுடைய அரசு பள்ளியில் என்னுடைய சமூக அறிவியல் டீச்சர் கொடுத்தாங்க. எப்ப? 8ஆம் கிளாஸ்ல கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி வரலாறு படிக்கும் பொழுது, அம்பேத்கர் வரலாறு படிக்கும் பொழுது, வரலாறு படிக்கிறோம்ல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல, அப்ப எனக்கு அந்த டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்களும் முயற்சி பண்ணா ஒரு 7 மில்லியன் வந்த அம்பேத்கர் மாதிரி நீங்களும் நல்லா படிக்கலாம். இது சொன்னது எங்க? அரசு பள்ளியில் ஒரு சாதாரண ஒரு டீச்சர். எனக்கு தன்னம்பிக்கை அங்கதான் கொடுத்தாங்க 8ஆம் கிளாஸ்ல. அதை நீ ஏதோ மார்க்குக்காக படிக்காத, ஒவ்வொரு வரியா படிங்க. சமூக அறிவியலை வரலாற்றில்
ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு. 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் 60 மார்க் தான் எடுத்திருப்பேன். ஆனால் சமூக அறிவியல் எத்தனை மார்க் தெரியுமா? வரலாறுல நான் 92 மார்க். எனக்கு வரலாறு பிடிக்கும். அதுக்கான காரணம் ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அந்த டீச்சர். ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன்கிட்ட தனியாக உக்காந்து அந்த புக்கை எடுத்து தமிழ்நாட்டு வரலாற்றையும் இந்திய வரலாறையும் அழகா சொல்லி கொடுத்து, எனக்கு புரியுமே சொல்லி கொடுத்து, உன்னாலையும் நினைச்சா ஒரு தலைவராக முடியும், உன்னாலையும் நினைச்சா ஒரு வரலாறு எழுத முடியும் அப்படின்னு ஒரு 8ஆம் கிளாஸ் புக்கில் இருந்து அன்னைக்கு எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த டீச்சருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் ஒன்று அப்பா அம்மா உருவாக்குவாங்க ஒரு குழந்தைய, இல்லைன்னா ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் உருவாக்க முடியும், வேற யாராலையும் உருவாக்க முடியாது. ஒரு குழந்தைய 2 பேரால் தான் உருவாக்க முடியும். ஒரு நல்ல சமூகத்தை 2 பேரால் தான் உருவாக்க முடியும். ஒன்று ஒரு அம்மா, ஒரு அப்பா, இன்னொன்று ஆசிரியர். இந்த 2 பேரும் தான் ஒரு சமூகத்தையே உருவாக்க முடியும். அரசியல்வாதியா ஜெயிக்கிற அமைச்சர்களோ மித்தவங்களோ கிடையாது. இந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரை சரியா பார்த்துக்கிட்டா போதும், ஒரு நல்ல சமுதாயம் உருவாயிடும். அப்படி ஆசிரியர்களால் வளர்க்கப்பட்டவன் தான் நான். உணர்ச்சி பூர்வமா அந்த வரலாற்று கிளாஸை வந்து எடுப்பாங்க. அவங்க அப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அம்பேத்கர் பேசுற மாதிரியே இருக்கும். திடீர்னு பேச ஆரம்பிச்சாருன்னா காந்தி பேசுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி வரலாறை 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் அது மட்டுமே படிச்சு தமிழ் டீச்சர் இப்போ வந்து பேசினார் பாருங்க, வரவேற்பில் எவ்வளோ அழகாக பேசினார். நம்ம சிஎம் ஃபங்க்ஷனுக்குலாம் அவரை கூப்பிடணும். அவ்வளோ அழகான தமிழ். இந்த தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சி தன் மெய்வர்த்த குளித்துறன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இது கற்றுக் கொடுத்த தமிழ் வாத்தியார். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கிளாஸ் ரூமில், நான் அழுதுட்டு இருக்கேன். பார்த்துட்டாரு. ஒரு மேட்ச்சில் தோத்துட்டு மேக்ஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அந்த மேட்ச்னால. அப்போ 8th ஸ்டாண்டர்டு. அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு சொன்னார், இந்த குரல் தான் எடுத்து காமிச்சாரு. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தான் மெய்வருத்து கூலி தரும் அப்படின்னா என்ன தெரியுங்களா அப்படின்னு கேட்டார் என்ன. அதுக்கு அழகாக சொன்னார் என்னுடைய தமிழ் வாத்தியார் 8ஆம் கிளாஸில். தெய்வத்தால் ஆகாது எனினும், இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனைனா மக்கள் யார்கிட்ட பேசுவாங்க? கோயிலில் போய் கடவுள்கிட்டே பேசுகிறாங்கல்ல, கடவுளையே காப்பாற்றணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னா கடவுளாலேயும் முடியாத ஒரு விஷயம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்த மெய் வருத்த கூலி தரும். உன்னை வருத்த போது கூலி தரும்னா நீ வெற்றி அடைவ. இதுதான் அப்துல் கலாம் சொன்னாரு. ஒரே விஷயத்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, யூ வாண்ட் டு பிகம் ஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஏன் அமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சரே ஆகணும், ஏன் பிரதம மந்திரி ஆகணும், இல்லை நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்துல் கலாம் மாதிரி. அப்போ அப்துல் கலாம் ஒன்று சொல்லுவார், கனவு காணுங்கள். நீ ஏழ்மையாக இருக்கிறதுனால இந்த சமூகம் சொல்லும் கனவுலாம் காணக்கூடாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, இல்லை ஒரு பெரிய இடத்து பசங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க, ஏதாச்சும் நீ கனவு காணும்போது உன்னாலாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. இப்படிலாம் கிடையவே கிடையாது. திறமை இருந்தால் யார் எங்கே வேணால் போகலாம், கீழே அமுக்கி பார்க்கலாம். அப்படிதான் நம்ம முதலமைச்சர் கீழே அமுக்கி பார்த்தாங்க, ஜெயிச்சு மேலே வரலையா 50 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம். வரலாற்றுலாம் வந்து மக்கள் உருவாக்குவாங்க. இங்கே யாருக்கும் தலையில் கிரீடம் வைக்க முடியாது. மக்கள் தான் உண்மையான எஜமானர்கள். நீங்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க. அப்போ அப்துல் கலாம் சொன்னார், உன்னுடைய கனவு என்னவனா இருக்கட்டும், ஆனால் கனவு தூங்கும் போது வருவது கனவு அல்ல. 24 மணி நேரம் ஒரே அதே விஷயத்த சொல்லி 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 ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்காக பணி செஞ்சுக்கிட்டு அதை சிந்தனை செயலா மாறும், செயல் ஆக்ஷனா மாறும், ஆக்ஷன் வந்து முயற்சியா மாறும், முயற்சி பெறும்போது தோல்வி அடைஞ்சிட்டே இருப்போம், தோல்விகள் ஒரு நாள் வெற்றியா மாறும். இவ்வளவுதான் லைஃப்.
2 வருஷம் ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டோம், அதனால இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். கிடையாது. அப்துல் கலாம் சொன்னது என்ன தெரியுங்களா அழகா? ஏதா ஒரு கான்செப்ட், உங்களுடைய குறிக்கோளை, விஷன்னு சொல்லுவார், சிந்தனை. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுலேயும் பெண்கள் சேலஞ்சு நிறைய இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தா உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உன்னாலாம் ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆணோட அதிகமான அழுத்தம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால தான் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ நான் உணர்ந்த போது என்ன சொன்னாங்க, பெரியார் என்ன சொன்னார், ஒரு ஆணோட பெண்கள் அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்தா உன்னால் சாதிக்க முடியுமா? நீ சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முடியுமா? இங்கே பாருங்க கலெக்டர் எப்படி தைரியமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிள், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 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 குடும்பத்திலிருந்து வந்து படித்து ஒரு சென்னை கலெக்டர் ஆகக்கூடிய ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா? இவங்ககிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். முடிஞ்ச உடனே நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும், மேடம் எப்படி நீங்கள் கலெக்டர் ஆனீங்க? கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஏழ்மையாக இருந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல உட்காரத்துக்கான ஜேர்னி பார்த்தீங்கன்னா 25 வருஷம் உங்கள் ஸ்கூல்லேருந்து உருவாகிருக்கும். அது எல்லாரும் அவங்கள பார்த்து நோன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாது, நீ எக்ஸாம் எழுத முடியாது, நீ ஐஏஎஸ் ஆக முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒரு உதாரணம். ஒரு பெண் சென்னை கலெக்டராக உட்காரதுக்கே ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது நம்மளுடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடக்குது. அப்ப அப்துல் கலாம் சொன்ன விஷயம், கனவு காணுங்கள், 24 மணி நேரம் கனவு காணுங்கள். எந்த வரலாற்றையும் உடைக்க முடியும். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இம்பாசிபிள்ங்கிறது ஒன்று கிடையாது, முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அக்னி சிறகுகள் படிச்சு பாருங்க. ஒரே விஷயத்தை 10 வருஷம் செய்யுங்க, தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் அதை பத்தி யோசிக்கலாமான்னு நெகட்டிவா பேசுவாங்க. நெகட்டிவிட்டி. 2வது 20 வருஷம் அதுல நீங்க உங்களுடைய அனுபவம் வெற்றியை பார்ப்பீங்க. 2வது 10வது வருஷம்னா 20 வருஷம். 3வது 10 வருஷம் அதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருங்க, வெற்றி அடைவீங்க. 4வது 10 வருஷம் 40வது விஷயத்துல அந்த ப்ரொஃபஷனல் நீங்க நம்பர் 1 இருப்பீங்க. உங்களை மீறி யாரும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் ஃபில்டர். எல்லாரும் ஓடணும்னு நினைக்கும் பொழுது, 10 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கும் போது 100 பேர் வரும்போது கடைசியில் ஒருத்தன் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒருத்தருக்கு தான் வில் பவர் அதிகம். அந்த வில் பவர் எங்கேருந்து வருதுன்னா, 10 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஓட முடியாது. நான் 13 வயசுல என்ன ஒரு தமிழ் ஆசிரியும் வரலாற்று ஆசிரியும் போய் லைப்ரரியில் விட்டாங்க. 15 வயசுல எனக்கு பொலிட்டிக்ஸ் பிடிக்கும். அப்போ MCC காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து பொலிட்டிக்கல் படிக்கணும்னு நினைச்சேன் 15 வயசுல. நீங்க இன்னைக்கு அதை யோசிக்கணும். ஸ்போர்ட்ஸ் 11 வயசுல சூஸ் பண்ணோம். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இன்னைக்கும் அதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், திருப்பியும். ஒரே விஷயம்தான். 15 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 2 விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். புதுசாக ஒன்று ஸ்போர்ட்ஸை பற்றி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரியே அரசு என்னை வளர்த்ததே கவர்மெண்ட் தான். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்து வளர்ந்தவன். மேடம் ஜெயலலிதா ஸ்கீமில், நேரு ஸ்டேடியத்தில் அரசு தான் என்னை தடுத்துச்சு. அதனால தான் இன்னைக்கு மேடம் கூப்பிட்டவொடனே, சகோதரர் கல்வி அமைச்சர் கூப்பிட்டோன்னே எடுத்தவொடனே இங்கே வந்தேன். நான் உங்களெல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி பில்டிங் கட்டணும் இங்கே. சர்வீஸ்